ஏன் குலசாமின்னு சொன்னாங்கன்னு கூட நமக்கு தெரியல சாமி, மன்னிச்சிருங்க சாமி, போய் பாருங்க சாமி. பார்க்க போவது குலசாமி படத்தின் திரை விமர்சனம். அஞ்சறிவு மிருகம்லாம் நம்ம அதை தொந்தரவுனாத்தான் அது நம்மளை தொந்தரவு. ஆனால் 6 அறிவு மிருகம் இருக்கவாரு அது எப்போ எதை பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு செட்டில்மெண்ட்டில் அடிக்கிறவனோட சென்டிமெண்ட்டில் அடிக்கிறவன தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வளர்ந்தாலும் பொம்பளை பிள்ளைய அண்ணனுக்கும் அப்பனுக்கும் குழந்தைய வேண்டாம். குலசாமி படத்தில் விமல், தான்யா ஹோப், வினோதினி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ரவிசங்கரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், மகாலிங்கம் இசையமைத்திருக்கிறார், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சரவண சக்தி. அந்த கிராமத்தில் எல்லாருமே கல்லூரி படிப்பை முடிக்காதவர்கள், கல்லூரி எட்டி பார்க்காதவர்கள், சாதாரண நடுத்தர கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த விமல் தன்னுடைய தங்கை தான்யா ஹோப்பை மருத்துவராக்க வேண்டும், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுகிறார். அந்த ஊரில் உள்ளவங்கலாம் எப்படியாவது அந்த பொண்ணை படிக்க வைக்கணும், டாக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லி பிரயத்தனப்படுகிறார்கள். ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு தான்யா ஹோப்பு. இதனால் மருத்துவக் கல்லூரியிலே சேர்க்கிறார்கள். ஒரு இடையிலே ஓராண்டு கழித்து 1 மாத சம்பளம் அவர்களால் கட்ட முடியவில்லை, அதாவது 1 மாத ஃபீஸ் கட்ட முடியல. இதனால் பேராசிரியர் வினோதினி கொஞ்சம் கத்தல் போடுறாரு, நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டலாம் டிசைன் பண்ணிடுவோன்னு. ஆனால் வினோதினி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருமா, நீ வா, நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் அவர் 1,15,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துறாரு, அதாவது ஃபீஸை கொடுத்துட்றாரு. ஆனால் பேராசிரியை வினோதினி என்ன சொல்கிறாருன்னா, நீ அவரோட உறவுக்கு இணங்கணும், அதாவது அவர் உடல் உறவு கொள்ள விரும்புகிறாருன்னு சொல்கிறாரு. அதாவது ஏற்கனவே ஞாபகம் இருக்கா, திருநெல்வேலியில் ஒரு பேராசிரியை இந்த மாதிரி மாணவிகளை பலருக்கு விருந்து படைத்தார் என்று, அதே கதை தான் இது. அப்புறம் தான்யா ஹோப்பு திடீரென்று மரணம் அடைந்து விடுகிறார். தொடர்ந்து கொலைகள் நடக்கின்றன. இதுக்காக தன்னுடைய மனைவி பாசமலர், அதாவது பாசமலர் சிவாஜி கணேசன் மாதிரியே விமல், தான்யா ஹோப்பு சாவித்திரி, தன்னுடைய தங்கை இறந்த காரணத்துக்காக அவர் துப்புரி வேலையில் ஈடுபடுறார். தங்கையை கொன்றவன் யார் என்பதை கண்டுபிடிக்கிறார். யார் கொலைகாரன், எதற்காக கொலை செய்கிறார்கள், ஏன் கொலை செய்தார்கள் என்பது தான் குலசாமி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. விமல் அவருடைய நடிப்பெல்லாம் இப்போ ஒரு வித்தியாசம் தெரிகிறது. அதாவது அடக்கமான, யதார்த்தமான, இயல்பான நடிப்பு. விமல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன வருமோ அதை இயல்பாக செய்திருக்கிறார். அதாவது பாசமலர் சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு இல்லை என்று சொன்னாலும் இப்போதுள்ள யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார் விமல். தான்யா ஹோப்பும் அன்று மலர்ந்த பூவாக இருக்கிறார். அப்புறம் அவர் கசக்கி எரியப்பட்ட பிறகு கஷ்டமாக இருக்குது, கண்ணிலிருந்து கண்ணீரை வரவழைக்கிறார் தான்யா ஹோப்பு. வினோதினி எல்லா படத்துலையும் ரொம்ப நல்ல வக்கீலாகவும் நல்ல டாக்டராகவும் வர்ற வினோதினி இதில் மாமா வேலை பார்த்துருக்காரு. கொஞ்சம் அவருடைய கேரக்டர் வில்லித்தனமாக இருந்தாலும் அவருடைய முகத்தில் இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்தில் அம்மா, ஆனால் நடத்தையில் புரோக்கருங்கிற மாதிரி நடந்திருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க, அவங்க யார் பேரும் நமக்கு தெரியல. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ரவிசங்கரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை, ஏன்னா பட்ஜெட்டு கொடுத்த அளவு தானே அவர் செய்வார். சிறப்பாக அந்த கிராமப்புற காட்சிகளை மிக இயல்பாக ஒளிப்பதிவு செய்து நம் மனதை கவர்கிறார் ரவிசங்கரன். இசை மகாலிங்கம் நல்லா போட்டிருக்கார். 3 பாடல்கள் கிராமிய மெட்டுகளாக நல்லா இருக்குது. அதில் பாசமலர் பாட்டும் மிகச்சிறந்த பாட்டு, அது அண்ணன் தங்கை உறவை பற்றிய பாட்டு. அதாவது ஜனரஞ்சகமான மெட்டுகளை போட்டு நம்முடைய மனதை கவர்ந்திருக்கிறார் இசையமைப்பாளர் மகாலிங்கம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிற சரவண சக்தி இந்த படத்தில் சில காட்சிகளில் வருகிறார். காமெடியனாக தன்னை காட்டிக்கொள்கிறார். ஆனால் நமக்கு தான் கிச்சு முட்டாலும் சிரிப்பு வரல. ஆனால் சில நேரங்களில் காட்சிகளில் அவர்
குணச்சித்திர நடிகராக வருகிறார். எனவே அதையும் நம்ம வந்து நல்லா தான் ரசிக்கிறோம். அதில் எந்த இதுவும் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு பாதி கிராமிய படம். அதுக்கப்புறம் நகரத்துக்கு வந்து அந்த மெடிக்கல் மிராக்கிள் மெடிக்கல் கொலைகள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு பொறுமை வேணும். அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். மற்றபடி படம் வந்து மோசமான படம்னு சொல்ல முடியாது. ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது குடும்பத்தோடு போனோம்னா முகம் சுழிக்காமல் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்ப படம். இடையில கொஞ்சம் அந்த பழிக்கு பழி விஷயங்களும் இருக்கிறது. எம்ஐகே ப்ரொடக்ஷன் தயாரித்துள்ள படம் குலசாமி. இந்த படத்தில் வசனம் எழுதியவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு போட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் விஜய் சேதுபதி எந்த படத்துக்காவது வசனம் எழுதியிருக்காருன்னா இல்லை. இந்த படத்தில் அவர் எழுதிய வசனங்களும் மிகச்சிறப்பாக சொல்லும்படியாக இல்லை. அவர் நடிகராக இருந்து சம்பாதித்த நல்ல பேரை இந்த வசனகர்த்தா ஆகி சம்பாதித்த பெயர் எப்படிங்கிறது நம்மளால் விமர்சிக்க முடியல. ரொம்ப சர்வசாதாரண ஒரு வசனம் தான் இருக்குது. ஒருவேளை விஜய் சேதுபதி பேரை போட்டால் சேல்ஸ் ஆகும், படம் பார்க்க ஆளுக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கையில் போட்டுருக்காங்களோ என்னமோ தெரில. பரந்த மண்பான்மையோட சரி போட்டுங்க வசனம் விஜய் சேதுபதி என்று சொன்னாரோ என்னவோ அதுவும் நமக்கு புரியவில்லை. வசனம் பெருசாக இல்லைங்கிறதான் உண்மை. ஆனால் தியேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் குலசாமி இருக்கிறது. குலசாமின்னா பெரிய பேர். அது மதுரையில் பார்த்திங்கன்னா குலசாமின்னு சொன்னால் அவ்வளவு பரிபூர்ண பக்தி உண்டு அங்கே உள்ள மக்களுக்கு. இந்த குலசாமி பேரை ரொம்ப சாதாரணமாக உபயோகிச்சிருக்காங்க. ஏன் குலசாமின்னு சொன்னாங்கன்னு கூட நமக்கு தெரியல. சாமி மன்னிச்சிருங்க சாமி. போய் பாருங்கள் சாமி குலசாமி படத்தை தியேட்டரில். பைல்வான் பார்வையில் குலசாமி படத்துக்கு 37 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.